கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஒளியா இருக்கிறேன், நான் உனக்கு வழியா இருக்கிறேன், நான் உனக்கு அற்புதரா இருக்கிறேன், நான் உனக்கு அதிசயரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஒரு சில பேர் என்ன செய்றாங்க, இருளை விரும்புகிறபடியா, இருளை விரும்புகிறபடியா. அப்படின்னா நம்முடைய விருப்பம் ஒளியாத்தான் இருக்க வேண்டுமே தவிர இருளா இருக்கக்கூடாது. அப்ப இருளை நீங்கள் விரும்பும்போது, கசப்பை விரும்பும்போது, பகையை விரும்பும்போது, சில போராட்டங்களை, சில முறுமுறுப்புகளை, சில தேவையில்லாத காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டு அதை விரும்பும்போது, அவனை அடிக்கணும், அவனை பழி வாங்கணும், அவனை ஒன்று மூலமாக ஆக்கணும், அவனை வெக்கப்பட வைக்கணும், இப்படிப்பட்ட இருளான காரியங்களை உங்கள் மனத்துக்களை கொண்டு வந்து நீங்கள் விரும்பும்போது நமக்கு என்ன வருகிறது? ஆக்கினை வருகிறது, போராட்டம் வருகிறது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமால நீங்கள் ஆயத்தமாகுங்க. எதுக்கு ஆயத்தமாகணும்னு கேட்டால், சில ஒளியை, சில வழியை, சில அற்புதங்களை, சில சுகத்தை, சில சமானத்தை நீங்கள் என்ன செய்யணும்? விருப்பத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஏன் போராட்டம் வருது அப்படின்னு கேட்டால், இருளை பற்றி கொள்வதனால, இருளை பிடித்து கொள்வதனால, இருளை விரும்புவதனால தான் நம்ம எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல. கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நான் ஒளியா இருக்கிறேங்கிறார். ஆனால் அந்த இருளை பற்றி கொண்டு இருப்பதனால தான் அவர்கள் ஒளியில் பிரவேசிக்க முடியவில்லை, அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எதை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது என்பது தெரிந்து கொள்ளுங்க.